வணக்கம் மக்களே, நான் சவுந்தர், நியூ ஜெர்சியிலேருந்து. இதுதான் என்னோடய முதல் வீடியோ. ஒரு லாங் பெண்டிங் ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி பயணம் போகிறது, ஷார்ட் ட்ரிப்ஸ் போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்தியாவில் சுற்றணுன்றது தான் என்னோடய ஆசையே. எனக்கு அது அப்படியே உள்ளேயே அப்படியே வச்சுட்டே இருந்தது. இந்தியாவுக்கு போய் அங்கே நம்ம சுற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே இருக்குது. இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் திரும்ப போவோமான்னு தெரியல. சரி, ஓகே, இதுக்கு தள்ளி போட்டே போகணும், சரி இங்கே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளான் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இது நம்ம ஊர் கோயில் கிடையாது. ஆக்சுவலாக இது குஜராத்திஸ் அவங்களோட கோயில். இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. இது சுவாமி நாராயணா டெம்பிள் இன் ப்ராவின்ஸ்வேல். இதுதான் நீலகண்ட வர்ணி அப்படி ஒருத்தர் தான் அந்த மெயின் சன்னிதானம் இவருக்கு தான். மெயினாக கடவுள் மட்டும் இவருக்கு தான் பெரிய சிலை வச்சுருக்காங்க உள்ள. இன்றைக்கி போக முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். இது அவர் இந்தியாவில் விசிட் பண்ண எல்லா இடங்களோட அவரோட சிலை முன்னாடி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வேறு மாதிரி இருக்கும். இது வெளியில் அவர் தவம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி மண்டபம் மாதிரி சும்மா அழகுக்காக கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு 30 மினிட்ஸில் கோயில் முடிஞ்சிருக்காங்க. டைம் பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி முடியலன்னா இன்னொரு நாள் திரும்ப கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கு பேர் பிரம்மகுண்டம். என்ன போட்டிருக்காங்கன்னா, பார்க்குறபடி இந்தியாவில் இருக்கிற 108 என்ன சொல்கிறது புனிதமான நீரை எடுத்து இங்கே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து கொண்டு ப்ளஸ் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான நீர் நிலையங்கள், ஆறுகள் எல்லாத்துலேருந்து தண்ணி கொண்டு இங்கே பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகே, பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். மெயின் இந்த கோயில் ஆக்சுவலாக கட்டுறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு. ஆமாம், மொத்தமாக செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு $90 million, which is இந்தியன் ருப்பீஸில் 800 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்காங்க.
அதுதான் மெயின் பில்டிங்கு. இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. முதல்ல இருந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் போனோம்னா இந்த மெயின் பில்டிங்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து அந்த சிலையெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே உள்ளேயே வந்து ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி வச்சு, ஸோ இதுதான் கோயிலாகவே வச்சுருந்தாங்க முதல்ல. ஸோ சுற்றி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கோம், எல்லாம் பிளாக் பண்ணி வியூ கூட பார்க்க முடியாது மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பில்டிங் உள்ளே வந்து இது வரைக்கும் தான் அலோடு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேமரா வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் அதுக்கு மேலே உள்ளே போகணும். நான் ஆல்ரெடி பார்த்ததுனால உங்களுக்கு இங்கேருந்து ஜஸ்ட்டு இது மட்டும் காமிக்கிறேன். இதுக்கு வெளியில் வந்தால் இந்த பில்டிங் மெயின் பில்டிங்கு, அதை சுற்றி பார்த்திங்கன்னா பிரகாரம் மாதிரி வந்து மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க சுற்றி. இப்போது விக்கிபீடியாவில் பார்த்தோன்னா இது வந்து உலகத்தோட 2வது பெரிய இந்து கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் கோயில் வந்து அங்கோர்வாட்டில் இருக்கிற பில்டிங். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் வெளியில் பிரகாரமே. நம்ம ராமேஸ்வரத்தில் போயிருந்தீங்கனாலும் தெரியும், அங்கேயுமே வந்து வெளிப்பிரகாரம் வந்து ரொம்ப பெருசு. இவங்க எதை வச்சு இது வந்து 2வது பெரிய கோயில்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி விக்கிபீடியா யார் வேணாலும் அப்டேட் பண்ணலான்றதுனால போட்டிருக்காங்களா என்னென்னு. பட் என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரை கோயிலில் இருக்கிற பிரம்மாண்டம் அப்படின்றது வந்து இது பெரிய கோயில் தான். பட் வந்து அதில் இருக்கிற அந்த கலை நுணுக்கம், அந்த பிரம்மாண்டம் வந்து இதில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து செய்யப்பட்டிருக்கிற சிலை எல்லாமே வந்து மெஷின் கட்டில் பண்ணது மோஸ்ட்லி. நான் உள்ளே பார்த்தப்பவுமே இப்போவே வந்து நிறைய சிலைகளெல்லாம் வந்து சின்ன சின்ன சிப்ஸு அது மாதிரி லைட்டாக ரொம்ப மைனூட்டாக எட்ஜ் இருக்கிற இதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கும் லைட்டாக. ஸோ அந்தளவுக்கு தான் ரொம்ப அவசரமாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இது என்னோடய ஒப்பீனியன் தான், யாரும் தப்பாக நினைக்க வேணாம் சார். உங்களுக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ விக்கிபீடியாவில் போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன கரெக்டுன்னு தோணலை. இதை விட பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் தமிழ்நாட்டிலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம் கோயில் பிரகாரத்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். காமிக்கிறேன் அந்த லைட்டாக எவ்வளோ ஒரு மாதிரி அவசரமாக பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டிங்க பாருங்கள். அந்த பாருங்கள் சிப்பான மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். ஸோ நான் இது தான் சொன்னேன். நான் இந்த மாதிரி வந்து நான் மெயின் சன்னிதானத்திலே வந்து நிறைய பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லலாம் வந்து இது மாதிரி சின்ன சிப்பு இருந்தாலுமே அந்த சிலையை தூக்கி போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை தான் வந்து நான் அவசரமாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து எவ்ரி இயர் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. 2014, 15, 17, 19. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சின்ன பில்டிங் மட்டும் இருக்கும். ஸோ 2023 ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் முடிச்சு. அடுத்து பார்த்தோன்னா இங்கே நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் பிக்சர்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வாலண்டியர் பண்ணவங்க. நம்ம நினைக்கலாம் வாலண்டியர் பண்ணுறவங்கன்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கலாம். பட் இவங்கெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட்ஸு, டாக்டரு, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எல்லா பேருமே வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இந்த இதை பார்த்து நான் ஆக்சுவலாக ஏமாந்துட்டேன். இதெல்லாம் நான் ஸ்கல்ப்சர்னு நினச்சேன். இது ஆக்சுவலாக ரியல் புக்கு தான். அதுக்கு மார்பிள் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கிஃப்ட் ஷாப்பு.
இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாலண்டியர்ஸ் தான். நம்ம திருப்பதியிலலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ திருப்பதியில் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வாலண்டியர் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். இங்கே கேன்டீனில் ஒர்க் பண்ணுறவங்க ஐ திங்க் இது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பை திஸ் ஆர்கனைசேஷன். அந்த அக்ஷர்தாம் அந்த ட்ரஸ்ட்டோட அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் ஒர்க் பண்ணுறவங்க, சம்பளம் கொடுத்து ஒர்க் வாங்குறவங்க இருப்பாங்க. ப்ளஸ் நிறைய வந்து வாலண்டியர்ஸ் தான். நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து வாலண்டியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்பு. இது ஃபுல்லாக வந்து இவங்களே ரெடி பண்ணி நல்ல குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் அந்த குஜராத்தி ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் கோர்ட் கேன்டீன் இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சைடில் அந்த கிச்சன் இருக்கும். கிச்சனில் வந்து நீங்கள் இப்போது இதில் வந்து சாட்டு, தோசை, வாட் எவர் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பில் போட்டிங்கன்னா அது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த பில் போய்டும். நீங்கள் அங்கே போயிட்டு பில்லை காமிச்சிட்டு அங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மெனு. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வெளில போய் சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்து ரெடிமேட் ஃபுட் அந்த நடுவில் இருக்கிற ஏரியாவில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு இது மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. சாண்ட்விச்சஸ்ஸு இந்த மாதிரி. ஸோ அது கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டீ, காஃபி, அப்புறம் ட்ரிங்க்ஸு. ஸோ இதெல்லாம் தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு இங்கே ரைட் சைடில் வந்து பில்லிங் இருக்கா. பில் பண்ணிவிட்டு அங்கே நிறைய உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறையவே ஏரியா விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா மேலே வந்து அது ஒரு பெரிய ஏரியா. வீக்கெண்ட்ஸில் ஃபுல் ரஷ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் பிஸியாக இருக்கும். வீக்கெண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா யூ டு கெட் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வரணும். ஐ திங்க் வந்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த மெயின் சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்குவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் குறைகள் கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா லீவ் அ கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். எனக்கு இதுதான் முதல் வீடியோன்றதுனால கண்டென்ட்டே எப்படி எடுக்கணுன்னே இன்னும் கற்றுட்ருக்கு. ஓகே, பார்ப்போம். See you in the next video.